சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பிப்ரவரி 26ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த மார்க்சிஸ்ட் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரனிடம் கேட்கலாம். ஹரிஹரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில திமுக தரப்புல தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்காங்க. நேற்றைய தினம் டி.ஆர். பாலு தலைமையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு அமைத்திருக்கிற நிலையில இன்றைய தினம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுத்திருக்காங்க. சரியாக 11 மணிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சென்னை அறிவாலயம் வர தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மதிமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அந்தந்த கட்சிகளின் சார்பில் குழு அமைக்கப்பட்டிருக்கு. திமுக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார். அதே நேரத்தில் 26ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு கட்சிகளாகவுமே தொடர்ந்து தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை ஆலோசிப்பதற்காக குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் முதல் முறையாக அழைக்கப்படும் கட்சியாக உள்ள நிலையில இந்த ஆண்டும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து மதிமுகவிற்கும் நாளைய தினம் அழைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து படிப்படியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்படும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டிருக்கு. அந்த குழுவில் கனகராஜ், சாம்பல், கண்ணன் ஆகியோர் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிகளாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில திமுக தரப்புல கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீடு தீவிரமடைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.